வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஒரே நல்ல கிரேச்ச கமெண்டர்ஸ் எபிசோட் 5, வாட் இஃப் எபிசோட் 5, ஸ்குவிட் கேம் சீசன் 2 சொல்லி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணா என்னடா பண்ணுறது ஒன்றுனா பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம கிரேச்ச கமெண்டர்ஸ் எபிசோட் 5 பிரேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன எபிசோட் தான், ஒரு குட்டி ஆக்ஷன் சீக்வன்ஸோட முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக நம்ம எரிக் ஃப்ராங்கன்ஸ்டைனோட பேக் ஸ்டோரி, அவருடைய ஃப்ளாஷ்பேக், அவர் எப்படி இவ்வளோ தூரம் வந்தாருன்னு சொல்லி அதேமாதிரி லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட், செக் பண்ணி பாருங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவாமா? ஓப்பனிங்கில் இப்போதைக்கு ப்ரொஃபஸர் மேக்ஃபேசனை தேடி நம்ம ரிக் ஃப்ளாக் அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் அந்த காலேஜுக்கு போயிருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிட்டு இருக்காங்களா, பின்னாடி அவங்களாம் அசால்ட்டாக நம்ம எரிக் ஃப்ராங்கன்ஸ்டைனை பார்த்து பயந்து ஓட்டத்தில் அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். பட் மேக்ஃபேசன் இப்போதைக்கு ஒரு ப்ரொஃபஸராக தெமெஸ்காராவை பற்றி அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் வழக்கத்தை விட ரொம்ப ஜோவியலாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் வியர்டாகவும் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செர்சியை பார்க்க வரும்போது அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுமே தாண்டி தெமெஸ்காராவை பற்றின தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ரிக் ஃப்ளாக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. இப்போதைக்கு இப்போ கிளாஸில் தானே இருக்கான், அவன் வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி மேக்ஃபேசனோட வீட்டை நோக்கி போகிறாங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம எரிக்கோட ஃப்ளாஷ்பேக் ப்ளே ஆகுது. ஸோ அதில் எரிக்கே இந்த பக்கம் நம்ம பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுட்டு அவங்க பார்த்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன்ஸ்க்கு நெருப்புனா மிகப்பெரிய ஆபத்து, லைக் வெனாம் சிம்பியட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ராங்கன்ஸ்டைன் இப்படி அந்த நெருப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருக்க அந்த ஆற்றுக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. ஆற்றோட தண்ணி இவர் நெருப்பை அணைச்சிருந்தாலும் இவர் அதே இடத்துல மயக்கமாக ஆறு அப்படியே அவரை அடித்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமத்தில் செத்துறதுன்னு நினைக்கிறேன். அங்கே இவானுங்கிற ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்க பாக்டோனா அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைனை கண்டுபிடிச்சிடான். ஸோ அந்த பாட்டி ரொம்ப நல்ல பாட்டியாக இருப்பா போல. ஜிப்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சூனியக்காரி கிடையாது, ஒரு நொமேடிக் கல்ச்சரில், அதாவது மற்றவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு தான் கிட்ட இருக்க அந்த மருந்து எல்லாத்தையுமே கொடுத்து ஃப்ராங்கன்ஸ்டைனை குணப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஸோ ஆரம்பத்தில் இவான் நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைனை பிடிக்கல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க எல்லாருமே ஒன்றா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஃப்ராங்கன்ஸ்டைன் ஓரளவுக்கு தேடி வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் பாக்டானா அந்த கிழவிக்கு கண்ணு தெரியாதுங்கிற இன்ஃபர்மேஷன் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு தெரியுது. எனக்கு மட்டும் இந்த உலகத்தில் கண்ணு தெரியாமல் போச்சுன்னு வச்சுக்கோயேன், கழுத்தறுத்து செத்து போயிடுவேன். இவ்வளோ அழகான இந்த உலகத்தை பார்க்காத அந்த கண்களும் அந்த வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாக்டானா கண்ணை மூடி அழகான உன்னுடைய பிரைடை பற்றி நினச்சி பாரு, அப்போ உனக்கு புரியும் இந்த உலகத்தில் கண்கள் முக்கியம் இல்லை, நினைவுகள் தான் முக்கியம்னு சொல்லி. அது நல்லா இருந்துச்சுங்க. அந்த டைலாக்ஸ் தான் சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன் போகிற போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுமே தாண்டி அவருமே பாக்டோனா ஃபேமிலியில் ஒரு ஆளாக மாறிடுறாரு. ஹண்டிங்லாம் பண்ணுவாருங்க. வீட்டுக்கு தேவையான விஷயங்களை ஹண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, பாக்டானுக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிழவியும் இனிமேல் நீ இங்கே தங்கிக்கலாம், இதுதான் உன்னுடைய வீடுங்கிற மாதிரின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட்டு ஃப்ராங்கன்ஸ்டைன் அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் இப்போதைக்கு அவர் உடம்பு நல்லா சரியான அப்புறம் சும்மா இங்கே இருக்க முடியல. அதனால் நான் இங்கேருந்து கிளம்பி என்னுடைய அந்த பிரைடை தேடி போகிறேன், இவ்வளோ நாள் என்னை பாதுகாத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே அந்த கிழவிக்கு அழுக வந்துடும். ஸோ ரொம்ப நாளாக என் புள்ள போலாம் நீ வளர்ந்துட்டேன், இப்போ திடீர்னு போகிறேன்னு சொல்கிறியாப்பா, என்ன பண்ணுறது, என்னை தனியாக விட்டு என்னை தவிக்க விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஆட. அந்த இடத்துல நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் கவலைப்படாத, உன்னை தனியாக விட்டுட்டு போகவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கோழிக்கறி வச்ச சட்டியத்துக்கு மண்டையில் ஒரே போடு, அடே உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றின அந்த பாட்டியை ஒரே போட்டில் போட்டு தள்ளியடா வெண்ணமாவனை. கிளவியை கொண்டு விட்டு அந்த கிளவியோட நாயோட இப்போதைக்கு ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நாய் எப்படி திடீர்னு ஃப்ராங்கன்ஸ்டைனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல, அந்த நன்றி கெட்ட நாயை அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. பட் இதே மாதிரி பல கிழவிகளை எப்படியும் நம்ம எரிக் ஃப்ராங்கன்ஸ்டைன் உஷார் பண்ணி தான் வச்சிருக்காரு போலங்க. ஏன்னா நம்ம பிரைட் ஆக்சுவலாக ஃப்ராங்கன்ஸ்டைனோட அந்த கேசலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இதே மாதிரி ஒரு கிளவி தான் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இங்கே திரும்பவும் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படி தான் பிரைடை தேட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போதைக்கு மேக்ஃபேசனோட வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் உள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்க, மேக்ஃபேசன் அந்த தெமெஸ்காரா பற்றின பல ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே சேர்த்து வச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேக்க மித்தாலஜி பேஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸாகவே இருக்குது. அண்ட் சவுத்தில் நிறைய கத்திகளும் கேடயங்களும் தொங்க விடப்பட்டிருக்கேன். ஒரு கட்டத்தில் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனும் ஏதோ ஒரு வித்தியாசமான அந்த ஹாக் ஹெல்மெட்டை எடுத்து மாட்டி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்க்கும்போது ஹாக் கேர்ளோட ஹெல்மெட் மாதிரி தானே இருக்குது. பட் அந்த சமயத்தில் தான் ரிக் ஃப்ளாக் மேலே ஒரு விசித்திரமான உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. யாரோ ஒருத்தங்க செத்து இருக்காங்க, கழுத்து ஏற்பட்டு பக்கத்தில் இந்த கத்தியமே கிடக்குது பார்த்தீங்களா. திரும்பி பார்த்தா அதுதான் மேக்ஃபேசன். அண்ட் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி நம்ம செர்சி கூட அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதே ட்ரெஸ் தான். ஸோ அங்கே செர்சியை பார்த்து மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே யாரோ வந்து நம்ம மேக்ஃபேசனை போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவருடைய இன்னொரு உருவத்தை எடுத்து தான் ஒரு ஷேப் ஷிஃப்டர் மேக்ஃபேசனாக சுற்றிட்டு இருக்கான். ரிக் ஃப்ளாக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்படி பார்த்தா அந்த இடத்துல செர்சி சொன்னது உண்மைன்னு சொன்னதே ஒரு ஷேப் ஷிஃப்டராக ஏன் இருக்கக்கூடாது. அமாண்டா வாலரை திசை திருப்பி ஒட்டி இப்போதைக்கு கமாண்டர்ஸை வச்சு பிரின்சஸை கொள்கிற ஒரு வேலையை தெரியத்தனமாக செர்சி கிக் ஆஃப் பண்ணியிருக்கான். இதை நம்ம உடனே தீர்த்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய நம்ம பிரின்சஸுக்கு கால் பண்ணி உன்னை கொள்றதுக்கு கிரச்ச கமாண்டர்ஸ் வராங்க, உஷாராக இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துருவாப்பில். பக்கத்தில் இருக்க நம்ம எரிக் ஃப்ராங்கன்ஸ்டைன் என்னை பற்றி சொல்லி என்னுடைய இந்த பிரைடை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. பார்க்க தான் ஹல்க் மாதிரி பயங்கரமாக வளர்ந்துருக்கான், ஆனால் குழந்தை மாதிரி எவ்வளோ அடம் பிடிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் தான் மேக்ஃபேசன் வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஷேப் ஷிஃப்டரும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஸோ அவங்கள தூரத்துலேருந்து கவனிக்கும் போது தான்
அந்த மேக்ஃபேஸ் அண்ட் ஷேப் ஷிஃப்டர் ஒரு கேமருங்கிற விஷயமே தெரிய வருது. வீட்டுக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ் போட்டு மோட்டல் காம்பேட் விளையாடிட்டு இருப்பாருங்க. ஸோ மோட்டல் காம்பேட் அந்த ஐபியை வந்து பார்த்தீங்கன்னா WB ஓன் பண்ணல. பட் WBக்கும் நெதர்லாண்டுக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்குது. நிறைய DC கேம்ஸ்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்ஜஸ்டிஸ் 1, 2 அதே மாதிரி மோட்டல் காம்பேட் வர்சஸ் DCங்கிற ஒரு ஃபைட்டே நடந்திருக்கு. ஸோ அதன்படி அந்த ஐபி கனெக்ஷன் இருக்கும் போல். அண்ட் டப்புன்னு அவனுடைய ஒரிஜினல் உருவத்தையுமே எடுக்கிறான், கிளேஃபேஸ். ஸோ எஸ், இப்போதைக்கு ஃபைனலாக DCUக்குள்ளே கிளேஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஜேம்ஸ் கன் கிளேஃபேஸுக்கான ஒரு படம் வரும்போது 2026 ரிலீஸ் ஆக போதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்படி பார்த்தா அந்த கிளேஃபேஸும் இந்த கிளேஃபேஸும் ஒன்றாங்கிற கேள்வி வரதானே செய்யுது. கிளேஃபேஸை இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ இதே கிளேஃபேஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைனா DCUவில் வர போகிறது புது கிளேஃபேஸா? டவுட்டாக இருக்கே. இந்த இடத்துல அவங்ககிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடி போய் உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற தாட்டில் ரிக் ஃபிளாக் அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் அந்த வீட்டை விட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது கிளேஃபேஸ் கண்டுபிடிச்சிடாப்பலாம். ஸோ திடீர்னு கிளேஃபேஸ் வெர்சஸ் ரிக் அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைனுங்கிற மிகப்பெரிய ஃபைட்டை கிக் ஆஃப் ஆகுது. கிளேஃபேஸ் நம்ம ரிக்கை போட்டு பொழந்து கட்டுறாரு. பக்கத்தில் ஃப்ராங்கன்ஸ்டைன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஓரமாக பிடிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ரிக்கை அடி பொழந்துட்டு முதுக பேட்மேனோட முதுக உடச்ச மாதிரி உடச்சி கீழே போட்டுறாருங்க. டேய், ரிக் ஃபிளாகோட சோலையை முடிச்சு விட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் கண்டிப்பாக ரிக் ஃபிளாக் அடுத்து அந்த சூப்பர்மேன் படத்துலையும் வராரு. அதை தொடர்ந்து பீஸ்மேக்கர் சீசன் 2லையுமே வராரு. கண்டிப்பாக இங்கே சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. பத்தாவது குறைக்கி தான் உடம்புல இருக்க அந்த கிளேஸை வச்சு இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை அவர் அடைச்சி மூச்சடைச்சு சாவடிக்க ட்ரை பண்ண அந்த எக்ஸ்பாக்ஸை கழட்டி தூக்கி போட்ட நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் பட்டுன்னு அவுட்லெட்டில் கையை வச்சு பாஸ் ஆகிற அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி கிளேஃபேஸே 2 பிச்சு போட்டுறாரு. இந்த இடத்துல கிளேஃபேஸ் செத்துருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுவும் முக்கியமாக கிளேல கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் கம்மி தான். இந்த இடத்துல மேபி அவர் அன்கான்ஷியஸ் ஆகியிருக்கலாம். எனக்கு என்னமோ இதே கிளேஃபேஸ் தான் DCUக்குள்ளே கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தோணுது. இந்த இடத்துல கீழே வந்து கிடத்த நம்ம ரிக் ஃபிளாகை தூக்குன ஃப்ராங்கன்ஸ்டைன் என்னை பற்றி ஏதாச்சும் பிரைட் உங்ககிட்ட சொன்னாலாடா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா அங்கே ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இன்னமும் காதல் 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 கொய்யால. ரிக் ஃபிளாகு பிரைடுக்கிற உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி மயக்கிறாரு. செத்துருக்க மாட்டாருன்னு தோணுது, பார்க்கலாம். இதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம கிரேச்ச கமாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் இல்லைனாவை கூட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. அலெக்ஸிக்கு அந்த இடத்துல எதுவுமே உண்மை தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான பிரச்சனை போல் அதை சமாளிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி இவங்க எல்லாரையுமே கேசலுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த வழியில் பிரின்சஸ்க்கு நம்ம ரெட் ஃபிளாக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பார்லன். அந்த இன்ஃபர்மேஷன் அலெக்ஸிக்கு தெரிய வருது. அடா பாவீங்களா, பிரின்சஸை கூடுறதுக்கு ஏன் வண்டியிலே வரீங்களா, இப்போ எப்படி உங்களை சுத்தரில் விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அங்கிட்டு வேணாம் நம்ம இங்கிட்டு போகலான்னு அந்த வண்டியை திருப்பி கிரேச்ச கமாண்டர்ஸை முட்டுச்சந்தில் கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுறாங்க. இந்த இடத்துல கிரேச்ச கமாண்டர்ஸ் எல்லாமே உஷாராயிடுறாங்க. முக்கியமாக டாக்டர் ஃபாஸ்பரஸ் இந்த எபிசோடில் தக்காளி தெருகி விட்டார் மனுஷன். பட்டுன்னு அலெக்ஸை ஒரே கூத்தில் நாக் டவுன் பண்ணிவிட்டு கிரேச்ச கமாண்டர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு மிகப்பெரிய சண்டைக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஃபாஸ்பரஸும் செம பவர்ஃபுல்லாக ஒரு டேங்கையே 2 பிச்சு போட்டுறாருங்க. இந்த மனுஷனை கண்டிப்பாக லைவ் ஆக்ஷனில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான் போல். ஐ மீன் அனிமேஷன்லேயே இவ்வளோ பயங்கரமாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு. லைவ் ஆக்ஷனில் அந்த CG பண்ணுறது எல்லாமே தலைவலி பிடிச்ச வேலையாக தான் இருக்க போகுது. யார் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்காக டாக்டர் ஃபாஸ்பரஸை இந்த சீசன்லேயே கொண்டு வரதுக்கிறாயாப்பா. இதில் டாக்டர் ஃபாஸ்பரஸ் அண்ட் பிரைடு மட்டும்தான் அத்தனை ஆர்மியை எதிர்த்து சண்டை போடுவாங்க. வீசல் அண்ட் நீனா 2 பேருமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. நீனாவால் சண்டை போட முடியாது, பிகாஸ் தண்ணி கட்டியில் தான் அவள் ஸ்ட்ராங்கு. வெளிப்பக்கம் அவளால் இறங்கி சண்டையே செய்ய முடியாது. 10வது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு மிஷன், முக்கியமாக பிரின்சஸை கூட்டுறதுக்கு எதுக்கு நீனாவை கூட்டிகிட்டு வரணும்? போன முறையாக ஒன்றும் பண்ணல, அவளை சும்மா வீட்டிலேயே விட்டு வந்துருக்கலாம். இப்படி கூட்டு வந்து என் தாலியாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற தாலில் நீனா அண்ட் வீசல் 2 பேருமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. பிரைடு தான் இறங்கி சம்பவம் செய்வான். பறந்துட்டு இருக்க அயன்மேன் மாதிரியான அந்த ஆர்மர் வச்சிருக்கவங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவங்களுடைய வெப்பன்ஸ் எடுத்து அவங்களே அடிப்பான். அவன் பொருளத்தை அவனே போடணுங்கிற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பெரிய டாக் போஸ்டரை கடந்து போவாங்க. அதில் டாக்டர் வீஸ்லி வான்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நாயை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஜேம்ஸ் கன்னோட நாய், செத்து போன ஒரு நாய். கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1ல் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த நாயோட ஒரு ஹோலோகிராமை காமிச்சிருப்பாங்க. அந்த நாயோட மெமரிக்காக அந்த ஜேம்ஸ் கன் அவருடைய ஒரு நாயவே இங்கே ஈஸ்டருக்கு ஆட் பண்ணியிருக்காரு. கிடைக்கிற கேப்லலாம் ஈஸ்டருக்கு சிறுவரியா என்ன. இப்போதைக்கு அவருடைய இன்னொரு நாய் தான் சூப்பர்மேனோட பெட் சூப்பர் டாகவே நடிச்சிருக்கு. அவருடைய ஃபேமிலியை எப்படி அழகாக யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. அண்ட் டாக்டர் ஃபாஸ்பரஸும் ஆப்வியஸாக இறக்கமே காட்ட மாட்டார். எல்லாரும் கெஞ்சு வாய்க்க இறக்கி சம்பவம் செய்கிறாரு மனுஷன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு அங்கே அவங்கள சுற்று போட்ட எல்லா ஆர்மி மெம்பர்ஸுமே டிஃபீட் பண்ணிட்டேன். 4 கிரேச்ச கமாண்டர்ஸ் மெம்பரும் 4 பக்கமும் திருச்சி ஓடிடுறாங்க. இப்போ 4 பேருமே அந்த மெயின் சிட்டியிலேருந்து ஒரு ஓரமாக ஸ்லம் கிட்ட வந்து மாட்டியிருக்காங்க. யார் எங்கே போனானே தெரியல. இந்த டீம் திரும்ப ஃபார்ம் ஆகுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் இலானா கிரேச்ச கமாண்டோஸ் என்ன காப்பாற்றுற பேரில் அந்த கொலை வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 10வது குறைக்கு அலெக்ஸை வர கொண்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே தெரியணும். இறக்கமே காட்டாமல் எல்லாருமே போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி பேசுவான். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாருக்கூடையுமே அன்பாக பேசிகிட்டு இருந்த இல்லைனா அலெக்ஸியா கிரேச்ச கமாண்டர்ஸ் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்ட அப்புறம் கடுப்பாக ஆரம்பிப்பா. கிரேச்ச கமாண்டர்ஸே போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடுப்பாக இருக்கான். ஸோ விச் மீன்ஸ் செர்சி கண்ட கனவுகள் உண்மையாக தான் இருக்கு போல. பட் அந்த உண்மையாகிறத ட்ரிகரிங் பாயிண்ட் அமைச்சது தான் இந்த சீக்வன்ஸாக இருக்கும் நம்புகிறேன். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. ஸோ ஃபியூச்சர் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாமல் அதை பற்றி பேசுகிறத காரணத்தினால அதை பார்த்து பயந்த அமாண்டா வாலர் கிரேச்ச கமாண்டர்ஸை அனுப்பி இப்போதைக்கு இந்த ஃபியூச்சரை நினைவாக மாற்றிருக்கா போலங்க. சும்மா இருக்கவால சொரிஞ்சு விட்ட மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த பிரின்சஸ்
என்ன பிளான் பண்ண போகிறான், எப்படி இந்த கிரேச்ச கமெண்டஸை டிஃபீட் பண்ண போகிறான், அண்ட் உண்மையிலே பிரின்சஸை கிரேச்ச கமெண்டஸ் கொள்வாங்களா கொள்ள மாட்டாங்களா, ரிஃப்ளெக்ஸை தர இல்லைங்கிறத தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஒரு சின்ன ஷார்ட்டான எபிசோடாக இருந்தாலும் ஆக்ஷன் பக்கம் வருதுச்சுங்க. அதுவும் கிளேஃபேஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எது நோக்கி போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட பற்றி? உங்கள் தாஸ் உங்களோட வீசா மறக்கமிக்கல காம்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. அண்ட் யா, நான் உங்களை நல்ல ராசமான விடையில் மீட் பண்ணுறேன். ஹேஃபன் கைஸ் வட்டா.